வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங். இன்றைக்கி வந்து நார்மல் நாட் போட்டு அடியில் மேலே வந்து மினி பிஸ்கெட்டு நாட் போட போகிறோம். எப்போதும் நம்ம அடியும் இதுவும் மேலே ஒன்றாவே போடலாம், ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து அடி வந்து நார்மல் நாட்டில் போட்டிருக்கேன். போட்டு இதில் வந்து 19 பூ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 ஒயர் வெட்டிட்டு 7 அடி வெட்டியிருக்கோம். ஒவ்வொரு ஒயரும் 7 அடி வெட்டியாச்சு. 8 லைன் போட்டிருக்கேன். அடி பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 போட்டிருக்கேன். கொஞ்சம் அகலமாக இருக்கட்டுமேனு உள்ளே வந்து குச்சி சொருகியாச்சு பாருங்கள். இது வந்து அடி போட்டு நல்லா தயாராகிடுச்சு. உள்ளே குச்சி சொருகியாச்சு. இங்கே பார்த்தா தெரியாது, ஆனால் இப்படி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கு பாருங்கள். குமிழும் இதுக்கு போட்டாச்சுங்க. இப்போ அடி செட் ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம மேல் பாகம் பின்ன போகிறோம். வித்தியாசமாக இருக்கட்டுமேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து கீழே வந்து நார்மல் நாட் போட்டுட்டு அடி மேலே வந்து நம்ம மினி பிஸ்கெட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள், இப்போ எப்படி போடலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இதே கலர்லேயே போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒயர் விட்டுக்கோங்க. இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த ஏதோ ஒரு ஒயரில் போட்டுக்கலாம். ஏதோ ஒரு பூ பாருங்கள், அந்த ஒயரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்படி ஒரு சுற்றிக்கிறோம். சுற்றி நம்ம நார்மலாக நாட் போடும்போது என்ன பண்ணுவோம், இப்படி போட்டு இப்படி போடுவோம் இல்லைங்களா? இப்படி போட்டால் நார்மல் நாட்டு வந்துடும். அதுக்கு பதிலாக இப்படி போட்டுட்டு இந்த ஒயரை வந்து இந்த 2 ஒயர் மேலேயும் இப்படி ஒரு சுற்றிக்கிறோம். சுற்றிட்டு இப்போ இந்த லூப்புக்குள்ளே போடுறோம். அந்த மேலே உள்ள ஒயரை வந்து டபுள் சுற்றிக்கிறோம். ஒரு தடவை சுற்றுறதுக்கு பதிலாக 2 தடவை சுற்றி போட்டோம்னா இந்த மாதிரி ஒரு மினி பிஸ்கெட் கூட நமக்கு கிடச்சிருங்க. இப்போ பாருங்கள், ஒரு லூப்பு போட்டுக்கிறோம். இந்த மேலே உள்ள ஒயரில் தான் போடணும், ரோல் ஒயரில் போடக்கூடாது. மேலே சைடில் போகுது பார்த்திங்களா, மேல் பாகத்துக்கு அந்த ஒயரை தான் இப்படி வந்து ஃபஸ்ட்டு ஒரு சுற்றிக்கிட்டு இந்த ரோல் ஒயர் வந்து இது மேலே போட்டுக்கிட்டு இப்போ இப்படி போடாமல் அதுக்கு பதிலாக இன்னொரு சுற்றி இப்படி அந்த 2 ஒயரையும் சேர்த்து ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த லூப்புக்குள்ளே போட்டு நாட்டை டைட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு பிஸ்கெட் நாட், மினி பிஸ்கெட் நாட் ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள். இப்போது இது மாதிரி போட்டு நார்மலாக போடுற 3 ரூல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் 4ஆவதாக போடுறத மட்டும் ஒரே ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த லூப்புக்குள்ளே போட்டுடணுங்க. போட்டால் இது ஒரு டிசைன் பிஸ்கெட் மினி பிஸ்கெட் நாட்டு நமக்கு கிடச்சிடும். நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வெர்டிக்கல்லையும் ஹரிசாண்டல்லையும் நம்ம வந்து பிஸ்கெட் நாட் போட்டிருக்கோம். அது வேறு மாதிரி இருக்கும், 2 பின்னலாக இருக்கும். இது வந்து ஒரே பின்னல் தான், 2 நாட்டு வரும். 2 நாட்டு வந்து சேர்ந்தாப்பில் வர மாதிரி இருக்கும். இது வந்து ஒரே நாட்டே 2 தடவை சுற்றி போட்டிருக்கோம். இது வந்து இந்த பின்னல் வந்து கொஞ்சம் கிராஸாக வரும். அடி ஃபஸ்ட் லைன் மட்டும் கொஞ்சம் கிராஸ், கொஞ்சம் அன்ஷேப்பாக இருக்கும். நம்ம அந்த சைடில் மேலே ஒயர் வெட்டியிருக்கோம் இல்லைங்களா, அதில் தான் நம்ம இந்த 2 தடவை மடித்து போடணும். ரோல் ஒயரை நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது, அப்படியே ஒரே சுற்றிட்டு சைடில் விட்டுடணும். இது நான் நார்மல் பேசிக் நாட்டில் அடி போடுறதுனால நான் வந்து இதை காட்டலைங்க. அந்த இதை போட்டுட்டேன். நான் அப்படி உங்களுக்கு அடி தெரியல, அடி புதுசாக போடுறவங்களுக்கு அது தெரியலன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஏற்கனவே நம்ம அடி போட்ட வீடியோ இருக்குது, அதை நான் வந்து இதில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதிலே போட்டுக்கலாங்க. இந்த குச்சி சொருகிறது, இந்த குமிழ் போடுறது எல்லாமே
நான் வந்து போட்டிருப்பேன். அதை நீங்கள் அதில் பார்த்து அடி எப்படி போடுறதுன்னு அதில் பார்த்துட்டு கூட நீங்கள் இப்படி போட்டுக்கலாம். ஒரு சுற்று சுற்றக்கு பதிலாக 2 சுற்று சுற்றிக்கிறோம். நாட் கொஞ்சம் பெருசாக தெரியும் உங்களுக்கு. இப்போது இந்த முனை வரைக்கும் போட்டாச்சு. அப்படியே அதை திருப்பிட வேண்டியதாங்க. திருப்பி அடுத்த நாட்டுக்கு பாருங்கள், இந்த சைடு ஒயருக்கு அதில் போட்டுக்கணும். இதில் வேறு ஒரு மாற்றமும் இல்லை. அப்படியே அடுத்தடுத்த ஒயருக்கு நம்ம அப்படியே திருப்பி போடணும். ஒன்று இப்படி இந்த பக்கம் திரும்பி இருக்கும், அடுத்தது இப்படி போடும்போது இந்த சைடு திரும்பி வரும். இது வந்து ரொம்ப நெருக்கிற வேண்டாம். ரொம்ப நெருக்குனா பூ வந்து உள்ளே போயிடும். நார்மலாக கொஞ்சம் லைட்டாக இருக்குன்னா போதும். நம்ம நார்மல் கூட நெருக்கிற மாதிரி ரொம்ப நெருக்கி போட்டுற வேண்டாம். பாருங்கள், இவ்வளோதாங்க. இப்படியே இனிமேல் வரிசையாக எல்லாமே அப்படியே பிடிச்சி நம்ம போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பித்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம இது போட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாங்க. இப்போது ஒரு லைன் போட்டு முடித்தாச்சு. இப்படி பாருங்க, சுற்றி ரவுண்டாக அப்படியே எல்லா ஒயருமே அப்படியே பிடிச்சி அப்படியே மடித்து அப்படியே போட்டு வந்துட வேண்டியதான். ஃபுல்லாக போட்டாச்சு பாருங்கள். போட்டு ஒரு ரவுண்டு வந்து நம்ம ஆரம்பித்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம இதே ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த ஒயரை ரோல் ஒயரை இதில் மடிச்சுக்குவோம். இப்போ இந்த ஒயருக்கு பாருங்கள், நார்மல் நம்ம எப்போதும் போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த ஒயர் நல்லா கீழே அப்படி இழுத்துக்கணும். இழுத்துக்கிட்டு இன்னொரு ரவுண்டு நம்ம சுற்றணும் இல்லைங்களா, சுற்றுனது அதையும் இழுத்துக்கணும். அடுத்தது இந்த பக்கம் ஒரு சுற்றிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஒரு பாருங்கள், இந்த ஒயர். இப்போது இந்த ஒயரை இந்த 2 லூப் இருக்கு பாருங்கள், இந்த லூப்பும் அதே மாதிரி இந்த லூப்பும் லூப்பு கொஞ்சம் பெருசாக்கிட்டு இப்போ இந்த 2 இந்த 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 ஃபஸ்ட்டு வளையத்துலேயும் இந்த வளையத்துக்குள்ளேயும் சொருகிட்டு இப்போ இந்த லூஸ் கொடுத்த ஒயருக்கு பாருங்கள், அதை வந்து இந்த லூப்புக்குள்ளே இழுத்துட்டு இப்படி ஒரு வரலால் இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு
இப்போ எல்லா ஒயரையும் ரோல் ஒயரு அந்த ஒரு பிட்டு ஒயர் இருந்தது பாருங்கள், அதையுமே நம்ம இழுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நார்மலாகிடுச்சு. நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்ட மாதிரியே தெரியல பாருங்கள். இதில் தான் போட்டிருக்கோம். நல்லா எல்லாத்தையும் டைட் பண்ணிவிட்டு இப்போது திரும்பி அப்படியே பின்பக்கமாக கொண்டு வந்துட்டு அடுத்த ஒயருக்கு செகண்ட் லைனுக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மேலே உள்ள ஒயரை ஒரு சுற்றிட்டு அதுக்கு மேலே இந்த லூப்புக்குள்ளே போட்டுட்டு செகண்ட் லைனுக்கு உள்ள நாட் வந்து மேலே ஏறிடுங்க. இப்போது அடுத்த ஒயருக்கு போட்டுட்டு இந்த ஒயரை தேர்டு ஸ்டெப்பு வரைக்கும் ஒன்றா தான் வரும், ஒரே மாதிரியே வரும். ஃபோர்த்து ஸ்டெப்பை மட்டும் இப்படி எடுத்து நேரடியாக லூப்புக்குள்ளே விடாமல் ஒரே ஒரு இப்படி சுற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டா இந்த மினி பிஸ்கெட் நமக்கு கிடச்சிருங்க. இதை வருங்க சூப்பராக. இப்போது செகண்ட் லைனுக்கு மேலே ஏறிடுச்சு. இனிமேல் நம்ம ஆஸ் யூஷுவல் கூடையை அப்படியே வளர்த்துட்டு கொண்டு போகிற வேண்டியதான். இது ஃபஸ்ட்டுன்றதுனால கொஞ்சம் ஒரு மாதிரியாக மேடு பள்ளமாக இருக்குது இல்லைங்களா. ஏன்னா இந்த இதுக்கும் இந்த பின்னலுக்கும் இந்த கேப் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் வேறு மாதிரி வரும். இப்போ இனிமேல் அடுத்தடுத்து நமக்கு வந்து இந்த ஸ்கொயர் டைப்பில் இங்கே வர்ற மாதிரியே இதில் வந்துடுங்க. அடுத்தது கூட வளர்ந்துட்டு வரும்போது உங்களுக்கு ஆகிடும். நமக்கு ஒரு கொஞ்சம் லைன் போட்டுட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவ்வளோ தூரம் போட்டிருக்கோம் பாருங்கள். இது என்னென்னா இங்கே பாருங்களேன், ஒரு அடி வந்து நம்ம நார்மலாக போட்டோம் இல்லைங்களா, நம்ம அந்த ட்ரே போடும்போது ஒரு டிசைன் வரும்ல அப்படி நெளியாக, அதே மாதிரி பாருங்கள் அடியில் இந்த 2 சைடும் பள்ளம் 2 சைடு மேடு, அதே மாதிரி இந்த சைடும் 2 பள்ளம் 2 மேடு வந்திருக்கு. கூட மேலே ஏற ஏற வந்து உங்களுக்கு வந்து அகலமாக போகுது, கீழே குறுகலாகவும் மேலே வந்து அகலமாக போகுது பாருங்கள். இது ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறமா அது போடணும். இப்போ இதுக்கு எலிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிவிடுவோம். இந்த லெஃப்ட் ஹேண்டில் இந்த ரோல் ஒயரை பிடிச்சிட்டு இப்போ இதில் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த ஒயரை வந்து இப்படி லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு இப்படி மேலே இழுத்து இந்த 2 ஒயரும் ஒரே ஒயர்லேயே இருக்குங்களா, அதனால் 2 ஒயருமே நம்ம லூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஒயரும் இந்த ஒயரையும் லூஸ் பண்ணிவிட்டு அந்த லூப்புக்குள்ளே 2 லூப் தெரியுது பாருங்கள், அந்த 2 லூப்புக்குள்ளேயுமே இந்த லூப்பை விட்டுடணும். விட்டுட்டு இப்போ இந்த லூஸ் கொடுத்த ஒயர் இருக்குல்ல, அதை வந்து இதுக்குள்ளே இந்த லூப்புக்குள்ளே போட்டுட்டு இப்படி இந்த ஒரு விரலால் இப்படி ரொட்டேட் பண்ணணுங்க. பாருங்கள், இப்போது இந்த 2 லூப்பும் டைட் ஆகிடும். டைட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த லூப்பை ரோல் ஒயரை பிடிச்சி எடுத்துட்டா நமக்கு 3 சேர்ந்த மாதிரி அந்த மினி பிஸ்கெட்டு நமக்கு கிடச்சிருது பாருங்கள். இப்போ இந்த ரோல் ஒயரை இப்படி திருப்பி இந்த கேப்பில் கொண்டு வந்துட்டு இந்த அடுத்த லைனுக்கு இந்த ஒயரில் கொடுத்து போட்டு வாங்கணுங்க.
இது இப்போ ஒயர் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு போட்டால் கூட வந்து நமக்கு ட்ரே மாதிரி கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுலேயே நம்ம கைப்பிடியும் வச்சு போட்டுக்கலாம். இதுதான் நம்ம ஃபஸ்ட் டைம் போடுறது. நம்ம எப்போதும் அடியில் வந்து இதே மாதிரியே போடுவோம். ஆனால் இது வந்து அடி வந்து நார்மல் பேஸில் நார்மல் நாட்டில் போட்டுட்டு இந்த கூடை இப்படி போடுறதுனால இது என்ன டிசைனில் வருதுன்னு தெரில. நம்ம போட்டுட்டு பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த மினி பேஸ்கெட்டுக்கு ட்ரே மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இதை வந்து நம்ம கைப்பிடியும் போடலாம். ஆனால் வந்து இதை வந்து நான் ஒரு பழக்கூடை மாதிரி வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு இதை வந்து ட்ரே மாதிரி போட்டிருக்கேன். இதிலே பாருங்கள், நார்மல் இதுலேயே இந்த டிசைன் வந்துருக்கு பாருங்கள், வளைவு மாதிரி பேக் சைடில் இது டபுள் டிசைனில் வந்திருக்கு. நார்மலாக போட்டு இந்த இது வந்து மேலே ஏற ஏற வந்து அகலமாகிடுச்சு பாருங்கள் கூட. அதனால் இது வந்து நம்ம பழக்கூடையாக வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் வந்து இதை அது மாதிரி வச்சுருக்கேங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். SM கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்னு ஒரு சிம்பிள் காட்டையும். அது நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. மீண்டும் ஒரு இனிய வீடியோவில் சந்திப்போம். until then see you, டாட்டா, பாய். இதுக்கு கைப்பிடி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இப்படி நம்ம இதுக்கு பூஜை கொடைக்கு போடுற மாதிரி கைப்பிடி போடலாம். இல்லைனா 2 சைடுக்குமே கைப்பிடி போட்டுக்கலாம். இல்லை இப்படியே கூட நம்ம வச்சுக்கலாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.